Hi Miss, welcome to Dream World. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. வாய்ஸ் ஸ்லோவாக நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க, அப்போ தான் ஃபீல் குட்டாக இருக்கும் ஸ்டோரி. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் இருக்குது, படிச்சுட்டு உள்ள வாங்க. ஜேகேவை பற்றி சொல்லணும்னா ஜேகே வந்து ஒரு பெரிய சிஓ. இந்த சைடு வந்து டேங் பற்றி சொல்லணும்னா டேங் வந்து குக்கி ஷாப் வச்சுருக்காரு. அவருக்குன்னு ஃபேமிலி எதுவும் இல்லை. ஃபேமிலின்னு பார்த்தா ஒரு தாத்தாவும் அந்த தாத்தாவோட பேர பையனும் தான் டேக்கு வந்து ஃபேமிலியே. ஒன் டே மார்னிங் இருக்கும். அப்போ ஜேகே வந்து டென்ஷனாக வந்து ஃபைலில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டேபிளில் உட்காந்துட்டு, என்னடா இந்த ஒர்க், இந்த பிஏ வந்து ஒரு வேலை விட்டாங்க, பிஏ ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி உட்காரும் போது ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது வரைக்கும் ஜேகே வந்து டேவை பார்த்ததுக்காக டே வந்து ஜேகேவை நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் ஜேகே வந்து டேவை பார்த்தது கிடையாது. ஏன்னா ஜேகே காஃபி கேட்கும்போதுலாம் அந்த தாத்தாவும் அந்த சின்ன பையனை தான் எடுத்துகிட்டு வந்து காஃபி கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேரும் மீட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ டே மட்டும்தான் அந்த கேஃபே ஷாப் இருக்கும்போது எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது ஜேகே ஃபைல்லாம் வந்து டென்ஷனாக பண்ணிட்டு இருக்கும்போது, சார் காஃபி வச்சுட்டேன், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுது, பிஏ கிட்ட வந்து கால் வருது. சார் இதுமாதிரி வந்து மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகே என்ன பண்ணுறாரு, எழுந்திக்கும் போது அவருக்கு நிறைய வந்து இலியூஷன் வந்துட்டு போகுது. அவர் வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போகிற மாதிரி அப்படிலாம் வந்து ஜேகேக்கு தோணும்போது ஜேகே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ டே வந்து அங்கேருந்து பார்த்துட்டு சார் என்னாச்சு சொல்லிட்டு ஓடி வரும்போது டே வந்துட்டு தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தா ஜேகே எழுந்திக்கவே இல்லை. ஜேகே என்ன பண்ணுறது தெரியாமல் ஜேகே வந்து ஓரமாக கழுத்திட்டு இருக்கும்போது ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, டே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி மயக்க போட்டு கீழே வந்துட்டாங்க, கொஞ்சம் வந்து அர்ஜென்ட்டாக பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு. அந்த டாக்டர் வந்து பார்க்கும்போது அவர் மயக்கத்தில் இருக்காரு. அவர் ஏஞ்சிப்பார், டே ஏஞ்சிட்ட பிறகு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து போயிடுறாரு. டே வந்து ஜேகே வந்து பத்திரமா பார்த்துட்டே இருக்கும்போது ஜேகே வந்து ஏஞ்சிக்கும் போது ஜேகேக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்காருல இந்த சிஓவோட நினைப்பெல்லாம் போய் அவர் வந்து அவங்க அம்மா இறந்து போகும்போது என்ன ஏஜில் இருந்தாரோ அந்த ஏஜுக்கு வந்து ஜேகே வந்து மாறிடுறாரு. ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 10 வயசு பையனை வந்து ஜேகே மாறிடுறாரு. ஃபஸ்ட் கண்ணை திறந்து பார்க்கும்போது டே தானே இருக்கார். அப்போ வந்து டே வந்து ஜேகே கண்ணுக்கு வந்து அம்மாவாக தெரியுறாங்க. அம்மா என்னையா நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது டேக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வந்து டே என்ன சொல்கிறாரு, நீ உட்காரு டாக்டர் வருவாங்கன்னு சொல்லி டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது டாக்டர் வந்து டே கிட்ட சொல்கிறாங்க, டே இது மாதிரி வந்து அவர் வந்து மயக்க போட்டு கீழே விழுந்ததால் அவருக்கு வந்து இப்போ இருக்க நினைவு போய் அவர் வந்து 10 வயசு பையனாக ஆகிட்டார், சின்ன பாப்பாவாயாச்சு அப்படின்னு சொல்லும்போது டீக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் வந்து டே என்ன பண்ணுறாரு, சரி ஓகே உங்கள் வீடு அட்ரஸ்லாம் சொல்லுன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. அப்போ டே வந்து என் பேராச்சும் சொல்லுன்னு கேட்டால் என் பேர் குக்கி அப்படின்னு சொல்லும்போது டே வந்து என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் இரு, என்னன்னு தெரியல, உன் ஃபோனில் வேறு நீ லாக் போட்டு வச்சுருக்கேன், உனக்கு நினைவு வந்தால் தானே நான் உன் லாக் கண்டுபிடிச்சி உன் வீட்டில் ஃபோன் அடித்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு நம்ம வீட்டுக்கு போகலாம் குக்கி, என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் சாத்திட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது, அம்மா என்னை விட்டுட்டு போகாத சொல்லும்போது அப்படி என்ன பண்ணுறாரு, இங்கே பாரு குக்கிக்கம்மா, நான் போய் சீக்கிரமாக வந்து ஒர்க் முடிச்சா தானே நம்ம சீக்கிரமாக கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போக முடியும், நீ என்ன பண்ணி இங்கேயே இரு, அம்மா வந்து எதிர்க்க தான் ஒர்க் பண்ணுறேன், அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயே போகிற அப்படின்ட்டு சொல்லும்போது, இல்லை நீ கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா, டே வந்து ஜேகே வந்து உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போய்ட்டு ஸ்லாப் கல் மேலே வந்து உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, குக்கிக்கு மாவெல்லாம் பிணையும் போது ஜேகே வந்து டே மேலே வந்து மாவெல்லாம் தூக்கி போடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. என்ன இவன் மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு 1008 ஒர்க் இருக்குது, ஆனால் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகே வந்து திட்டிடுறாரு. ஜேகே நீ என்ன பண்ணிகிட்ருக்க குக்கி, உனக்கு அறிவு இல்லையா, இன்னும் மாவெல்லாம் கீழே செஞ்சிட்ருக்க, இதை வேறு ஒரு ஆள் வேலை செய்வாங்களா, நீ வெளியே போ அப்படின்ட்டே வந்து கத்தும்போது ஜேகே மூஞ்செல்லாம் மாறி நான் போகிறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கெஃபே விட்டு வெளியே வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஜேகே வந்து உட்காந்துருக்காரு.
ஜேகே வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது டேக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு என்ன இவன் ஆளை காணோம் குக்கி குக்கின்னு கூப்பிடும்போது அப்போ தான் அந்த குட்டி பையன் வந்து சொல்கிறான், அந்த அண்ணா வந்து அங்கே உக்காந்து அழுறாங்க, அழுதுட்ருக்காங்க, நீ போய் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி குக்கி குக்கின்னு கத்திட்டு வந்தா பார்த்தா ஜேகே வந்து ஓரமாக உட்காந்து அழுறதை பார்த்தோன்னே டேக்கு வந்து ரொம்ப மனசு விட்டு போச்சு. அச்சோ நம்மளே இவனை திட்டோமே, அந்த கண்டிஷன்லாம் நம்மளுக்கு தெரியுமே, நம்ம எதுக்கு இவனை திட்டணும்னு சொல்லி வந்து ஜேகே வந்து குக்கி குக்கின்னு கூப்பிடும்போது, நீ என்கிட்ட பேசாத மம்மி, நீ என்னை திட்டல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உன்னை திட்டலை, நீ ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணலை, நீ அதை வேஸ்ட் பண்ணாதுன்னு தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை, குக்கி வா நீ இல்லை நம்ம போய் குக்கி சாப்பிடலாம் போது அப்படியே ஜேகே வந்து அப்போ நீ என்னை மன்னிச்சிட்டல சாரி அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லி வந்து குக்கி ஷாப்பில் உட்காந்து ஜேகேக்கு வந்து வந்து குக்கி கொடுக்கும்போது ஜேகேக்கு வந்து சாப்பிட தெரியல. அப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அதை பிச்சு ஊட்டும்போது ஜேகே வந்து அழுறாரு, மம்மி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா அப்படின்னு வந்து குக்கி வந்து கிட்ட கேட்கும்போது அப்போ வந்துட்டு இல்லை நீ என்னை கஷ்டம்லாம் படுத்தல, சும்மா எனக்கு கோவம் வந்துச்சு நான் உன்னை திட்டேன், ஓகே சாரி அப்படின்னு கேட்கும்போது, சரி எப்போ வீட்டுக்கு போவோம், ஒரு 10 மினிட்ஸ் இரு, நம்ம கடையெல்லாம் மூடிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு சரி தாத்தா நீங்கள் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை பத்திரமா கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க, நானும் வந்து குக்கியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி குக்கி ஃபேஸில் இருக்க மாவு எல்லாம் தட்டி விட்டுட்டு வந்து ஜேகே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அப்போது குக்கி என்ன பண்ணுதுன்னா சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாம் கிட்ட சொல்லும்போது டேக்கு வந்து விஷயம் வந்து ஸ்டேக் ஆகுது. இவன் என்ன சும்மா அம்மா அம்மா சொல்கிறான், அப்போ அப்பா இந்த கேரக்டரில் இல்லையா அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சு குக்கியை வந்து கேட்குறான், உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என் அப்பாவையும் என் அம்மாவையும் கொன்னுட்டாங்க, என் கண் எதிர்க்க வந்து சாவடிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும், அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் நான் வெளியே வந்த உடனே தான் கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல மம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து குக்கி வந்து கிட்ட சொல்லும்போது அப்போ வந்துட்டு ஓஹோ அவன் இதனால தான் வந்து இந்த விஷயத்துலனால தான் இவன் வந்து இப்படி இருக்கான், அதனால தான் அவன் சின்ன வயசில் போயிட்டுருக்கான் அப்படின்னு வந்து வந்து புரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு ஜேகே கேட்கும்போது அப்போது என்ன பண்ணுறாரு, போயிட்டு சமைச்சு குக் பண்ணி தரும்போது ஜேகே வந்து சாப்பிடும்போது வந்து ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஊட்டி விடும்போது இதே மாதிரி கொஞ்சம் டேஸ் போகும்போது ஒரு 2 மந்த் கிட்ட ஆச்சு. 2 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாரு, மார்னிங் ஆச்சு குக்கி, மார்னிங் ஆச்சு எழுந்திரி, நம்ம வந்து நம்ம போயிட்டு ஷாப் ஓப்பன் பண்ணணும், தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம தான் போகணும் குக்கி எழுந்திரி சொல்லும்போது மம்மி 10 மினிட்ஸ் குக்கி பாவல குக்கிக்கு நைட்டெல்லாம் விளையாடி டயர்டாக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை குக்கி வா நம்ம 2 போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வந்து கூப்பிடும்போது ஜேகே வந்துட்டு இவன் பொறுமையாக கண்ணை கசக்கி பார்த்தா இல்லை, ஏன்னா வந்து கீழே வந்து குக் பண்ணிட்டு தானே குக்கி எழுப்புனாரு. மம்மின்னு சொல்லி ஜேகே அழ ஆரம்பிச்சோன்னே என்னாச்சுன்னு தெரியாமல் பதறிடுச்சு. வந்து மேலே ஓடி வர, என்னாச்சு குக்கி என்னாச்சு, கீழே விழுந்துட்டியா என்ன, இல்லை மம்மி நீ எங்கே போனேன், என்னை விட்டுட்டு எங்கே போகாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் எங்கேயும் போகல, உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கோசம் தான் நான் கீழே போனேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஜேகே கூப்பிட்டு போயிட்டு வந்து குளிக்க வைக்கிறாரு. பார்த்தா ட்ரெஸ் இல்லைல்ல, 2 மாதமாக வந்து டேவோட ட்ரெஸ்ஸே போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெஸ் இல்லை, சரியோ ட்ரெஸ்லேயே சொல்லி ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்துக்கிட்டு குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது வந்து ஜேகேவை குளிக்க வைக்கும்போது அப்போ வந்து ஜேகே கிட்ட வந்து நிறைய சொல்கிறாரு, இது மாதிரி வந்து எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா கிடையாது, நான் வந்து ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன், ஆசிரமத்துலேயே வளர்ந்து நான் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல சொல்லி நான் வெளியே வந்து குக்கி ஷாப் வச்சிட்ருக்கேன் குக்கி. அப்போ வந்து ஜேகே கேட்குறாங்க, மம்மி சொன்ன கதையில் நான் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ இருந்த ஒரு இடத்துல இருந்த, அம்மா மட்டும்தான் உன்னை பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ வந்து ஜேகே ஸ்கர்ட்டை வந்து வந்து கழட்டும்போது ஜேகே வந்துட்டு வந்து பார்க்கணும், வந்து ஜேகே உடம்பு ஃபுல்லாக பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி இருக்கா
அப்படின்னு வந்து டே வந்து யோசிக்கும் போது ஜேகே ஸ்கர்ட்டு பேண்ட்டெல்லாம் வைக்கும்போது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே வந்துட்டு ஐயோ என்னை குளிப்பாட்டியே நான் என் மைண்டெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்ட்டு சொல்லும் போது அப்போ ஜேகே ஃபுல்லாக நியூடாக வந்துட்டு இருக்கும்போது டே வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ நம்ம மைண்ட் வேறு மாதிரி போகுதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டே வந்துட்டு ஓகே குக்கி நான் அவளை குளிப்பாட்டிட்டேன், நீ வெளியே போ, ட்ரெஸ் போட்டு வெளியே போ, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஜேகே வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. டே குளிச்சுட்டு வந்துட்டு அப்பா இவங்ககிட்ட இன்றைக்கி தப்பிச்சோம், இது மாதிரி தான் 2 மந்த்தாக நான் கஷ்டப்படுறேன், இவனுக்கு நம்ம ஃபீலிங்ஸும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரும்போது இப்போ வந்து குக்கி ஷாப் கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ஜேகே என்ன பண்ணுறான், எனக்கு கால் வலிக்குது, நீ என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கும்போது டே வந்து வேறு வழியே இல்லை, தூக்கிக்கிட்டு போயிட்டு கடை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து திடீர்னு காணாமல் போயிடுறாரு. பார்த்தா டே வந்துட்டு குக்கி எங்கே போனேன், குக்கி சொல்லாமல் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி டே வந்து தேடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஜேகே மம்மி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மேலே ஃபுல்லாக சேராக அந்த மாதிரி அழுக்காக இருக்கும்போது டே வந்துட்டு நான் இப்போ தானே உனக்கு குளிப்பாட்டிட்டேன், ஏன் குக்கி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மம்மி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி மம்மி நான் தெரியாமல் விளையாடிட்டேன், என்னை மன்னிச்சிடு, குக்கி பாவம்ல அப்படி சொல்லி டே வந்துட்டு சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டே வந்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டு டிஷ்ஷு வச்சு ட்ரெஸ்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த தாத்தா வந்துட்டு சரி டே நீ தான் தூங்கலாம் சொன்னல, நீ போய் வீட்டில் போய் ரெஸ்ட்டு விடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வச்சு விட்டுட்டு அப்போ வீட்டுக்கு போகிற வழியில் வந்து டே வந்து குக்கிக்கிட்ட சொல்லிட்டு வராரு, குக்கி அப்போ உனக்கு நினைவு வந்தால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா குக்கி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இந்த லவ்வை நான் எப்படி உனக்கிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது, உனக்கு நினைவு வந்தாலே நான் யாருன்னே உனக்கு தெரியாமல் போயிடும் குக்கி, உனக்கு நினைவே வரக்கூடாதுன்னு நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குக்கிக்கு ஒன்றுமே தெரியல. குக்கி வந்து டேவை நின்று பார்த்துட்டே அவங்க வந்து அழகாக போயிட்டுருக்காங்க. இப்படியே டேஸ் கடந்து போகும்போது ஒரு 6 மந்த் ஆச்சு. 6 மந்த் ஆகும்போது ஒன் டே மார்னிங் டே என்ன பண்ணுறாரு, கீழே வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு, மேலே வந்து ஜேகே தூங்கிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, டே வந்து கத்திகிட்ருக்காரு, குக்கி எழுந்திரி, மணி ஆச்சு, நம்ம கெஃபே ஷாப் போகணும்ல, டைம் ஆச்சு, எழுந்திரி தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவர் வரமாட்டார், நம்ம தான் போகணும்னு சொன்னது ஜேகே கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லை. டே வந்து பயந்துட்டு வந்துட்டு குக்கி எழுந்துரு நம்ம டக்குன்னு ஜேகே இருந்துச்சு, யார் குக்கி, நீ யார் முதல்ல, நீ என்ன பண்ணுற, இது என்ன இடம், இங்கே நான் ஏன் இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, நீ யார் நீ ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது குக்கி உனக்கு என்ன ஆச்சு குக்கி, நான் ஞாபகம் இல்லையா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜேகே வந்து நான் தான் சொல்கிறேன்ல குக்கி யார், நீ யார் ஃபஸ்ட்டு, நீ என்னை தொட்டு பேசுகிற, தூரம் போ அப்படின்னு சொல்லும்போது டேக்கு வந்து ரொம்ப அழகாக வந்தோடனே டே வந்து அந்த கதவுக்கிட்ட போயிட்டு நின்றுட்டு குக்கின்னு பொறுமையாக சொல்லும் போது ஜேகே திரும்பி நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு குக்கி சொல்லாத, எனக்கு குக்கி சொன்னால் பிடிக்கல, ஸ்டாப் பண்ணுன்னு கத்துறாரு. அங்கே இருக்க எல்லாத்தையும் தட்டி விடும்போது டேக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. சரி நான் குக்கி சொல்லலை, உன் பேர் என்ன கேட்கும்போது என் பேர் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஜேகே நீங்கள் பண்ணாதீங்க, முதல்ல என் ஃபோன் எங்க, யார் நீ என்னை கற்றுட்டு வந்துட்டியா என்ன, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி நீ என்னை கற்றுட்டு வந்துட்டியா சொல்லி நிறைய வார்த்தை பேசும்போது டேக்கு வந்து ரொம்ப அழுகையாக ரொம்ப மனசே உடஞ்சி போச்சு. சரி நான் எவ்வளோ நாள் இவனை நான் பார்த்துக்கிட்டேன், நான் இவனை எவ்வளோ லவ் பண்ணேன், நான் என்னை வந்து வேட்ஸால் இவ்வளோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து ரொம்ப அழுக வரும்போது அவன் ஜேகே வந்து அவங்க பிஏக்கு கால் பண்ணுறாரு. பிஏ பேர் வந்து நம்ம லீன்னு வச்சுப்போம். லீக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்கீங்க சார், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க, நான் இவ்வளோ டேஸ் நான் உங்களை தேடிட்டுருக்கேன், நீங்கள் எங்கே போனீங்கன்னு எனக்கு தெரியலை, நான் ஒன் டே தான் வந்து பார்த்தேன், நீங்கள் வந்து கிம் டயாங் வீட்டில் வந்து இருக்கீங்க, அந்த கெஃபே ஷாப்போட ஓனரே அவன் தான் அப்படின்னு வந்து லீவ் வந்து எல்லா கதையும் சொல்லும் போது அப்போ தான் ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் நான் ஆஃபீஸ் போகணும், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது வாங்க சார் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து லொக்கேஷன் வந்து டேவை வந்து ஜேகே கண்டுக்கவே இல்லை. அவர் பட்டு எழுந்துச்சு கடகடன்னு டேவோட ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு கடகடன்னு வெளியே வந்து நின்னா கரெக்டாக கார் வந்து நின்று ஜேகே வந்து அதில் ஏறி போயிடுறாரு. டேக்கு வந்து ஒரு குட் பாய் கூட சொல்லலை,
டேவை வந்து ஜேகே வந்து ஒரு பொருளாகவே மதிக்கல. அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். அப்போ வந்து காரில் போயிட்டுருக்கும்போது தான் ஜேகே என்ன பண்ணுறாரு, என்ன ஆச்சு எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஆச்சு சொல்லி நீ கண்டுபிடி அப்படின்னு வந்து அவங்க லீக்கிட்ட சொல்லும் போது, லீக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும்ல, ஜேகே வந்து டேக்கிட்ட எப்படி இருந்தார் அப்படி சொல்லி தெரியும்ல. அப்போ லீ வந்து ஓகே சார் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், இப்போ எங்கே போகணும், வீட்டுக்கு போகணும் ஆஃபீஸ் போகணுமா அப்படி கேட்கும்போது, இல்லை வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, குளிச்சுட்டு இருக்கும்போது டேக்கு வந்து என்ன பண்ணுறாரு, டேக்கு வந்து கெஃபே ஷாப் போகவே பிடிக்கல. ஏன்னா அவர் குக்கி கூடயே இருந்தார்ல, அவருக்கு வந்து எங்கே பார்த்தாலும் ஜேகே ஞாபகமாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் குக்கி தானே கத்திக்கிட்டே இருந்தார். இதனால் வந்து வந்து சாப்பிடாமல் அந்த கெஃபே ஷாப் போகாமல் அப்படி இருக்கும்போது ஒன் டே வந்து அந்த தாத்தா வந்துட்டு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு குக்கி வந்து எனக்கு யாருனே தெரியாது, யார் நீ என்னை கடத்தி வச்சுருக்கா, நிறைய வேர்டு தப்பாக நீ பேசிட்டு போயிட்டான், எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு இருந்ததே குக்கி தான், இப்போ குக்கியுமே என் கூட இல்லை, அப்போ நான் என்ன தத்தா பண்ணுறது அப்படி சொல்லிகிட்டே அழும்போது, விடுடா ஒன் டே வந்து அவன் உன்னை தேடி வருவான், இல்லை நான் வந்தாலும் நான் குக்கியை ஏற்றுக்க மாட்டேன், என்ன குக்கி நிறைய ஹர்ட் பண்ணி பேசிட்டான், எனக்கு மனசுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்படியும் 1 மந்த் ஆகும்போது ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, ஜேகே வந்து மறுபடியும் ஜேகேக்கு வந்து தலைவலிக்குது. அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து ஜேகே வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சீனில், அந்த டாக்டரை வந்து மறுபடியும் வந்து ஜேகே வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, என்ன ஜேகே உங்களுக்கு ஞாபகம் எல்லாமே வந்துச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆச்சு அது கேட்கும்போது, இல்லை நீங்கள் ஒரு கெஃபே ஷாப்பில் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, ஒரு பையன் தான் உங்களை காப்பாற்றணும், அந்த பையன் தான் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அவர் நடந்தது அவர் இருக்கும்போது இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். ரிட்டன் வந்து பிஏக்கு கால் பண்ணி ஆஃபீஸ் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிறகு ஜேகே கேட்குறாரு, என்ன தான் எனக்கு ஆச்சு நீ சொல்லு, நீ கண்டுபிடிக்கிற சொல்லி 1 மந்த் ஆச்சு லீ, இன்னுமே கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, லீ வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்க சார், நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்க, நான் நிறைய வாட்டி வந்து உங்களை கூப்பிடும்போது தான் எனக்கு அம்மா, நான் விட்டு எங்கேயும் வரமாட்டேன், எல்லோரும் போங்க, நிறைய டைம் நீங்கள் சொல்லினீங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் உங்களை நிறைய டைம் வச்சுருக்கும் போது நீங்கள் திரும்ப வேணும் டார்ச்சர் பண்ணி நீங்கள் கிட்டேயே போயிட்டீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் வந்து ஃபுட் எல்லாமே தான் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து டேவோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு வந்து ஜேகே வந்து விசாரிக்கும் போது ஜேகே கிட்ட வந்து லீ சொல்கிறாரு, இல்லை அவனுக்கு ஃபேமிலி யாருமே இல்லை, அவன் வந்து ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தான், ஆசிரமத்தில் வந்து ஏதோ ஒரு சம்திங் ரீசனால் அவன் வெளியே வந்துட்டு அவனுக்கு பிடிச்சது சின்ன கெஃபேவாக வச்சுருந்தான். அப்புறமேட்டுட்டு தான் அந்த தாத்தாவும் அந்த சின்ன பையன் வந்து லைஃப்பில் வந்தாங்க. இப்போ வந்து பெரிய கெஃபே வச்சுருக்காரு. 1 மந்த்து கிட்ட ஆச்சு. வந்து அந்த கெஃபேலேயும் இல்லை, அந்த வீட்லேயுமே கிடையாது சார். நான் நிறைய டைம் ரீச் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஜேகே வந்துட்டு ஜேகேக்கு வந்து வந்து சும்மா ஒரு பார்க் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த பார்க் போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் குக்கி, நம்ம அங்கே போகலாம், ஒன் டே வந்து ஒர்க்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்துன்னு ஜேகே கிட்ட சொல்லும்போது ஜேகேக்கு மறுபடியும் தலைவலிச்சு அந்த பார்க்குன்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து ஜேகே என்ன பண்ணுறாரு, நான் இரு இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த பார்க் போனால் சரியான மழை வருது, பயங்கரமாக மழை வரும்போது வந்து அந்த மழையில் நனைஞ்சிட்டு அந்த சேர் இருக்கும்ல, சேர் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேகே போயிட்டு என்ன சீனியாக இங்கே உட்காந்துருக்கே கேட்கும்போது வந்து பேசவே இல்லை. வந்து ஃபேஸில் திருப்பிட்டு உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, ஜேகே என்ன பண்ணுறாரு, வேணும்னு குக்கியாக மாறி, அவர் வந்து ஞாபகம்லாம் மறந்தெல்லாம் போகலை, வேணும்னு குக்கியாக மாதிரி மம்மி நீ ஏன் இங்கே உட்காந்துருக்கேன், நான் குக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து குக்கி நீ என்னை திரும்ப வந்துட்டியா, என் குக்கியை போய் பேசிட்டு போனேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது குக்கி, நீ தான் எனக்கு வாழ்க்கை, உன்னை எனக்கு இவ்வளோ பிடிக்க தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, நீ ஏன் திடீர்னு நீ அப்படி பேசினேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது குக்கி, சாரி நான் உன்னை ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடு அப்படிலாம் சொல்லி வந்து ஜேகேவாலும் முட்டி போட்டு வந்து ஜேகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அழும்போது ஜேகேக்கே வந்துச்சு, நம்மளுக்கு லவ் தர ஒரு பர்சன் இப்படி ஒரு பர்சன் இருந்திருக்காங்க இவனை புரியல.
அச்சோ! நமக்கு லவ் தெரப்பி பர்சன் இருக்கும்போது நம்ம இப்படி பேசிட்டோமே, டேக்கு லைஃப்ன்னு பார்த்தா நம்ம தானே, நம்ம இப்படி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லி வந்து ஜேகேக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. அப்போ மறுபடியும் லீ கிட்டேருந்து கால் வரும்போது ஜேகே வந்து அந்த காலை கட் பண்ணிவிட்டு டே கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மம்மி நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ ஏன் மழையில நனையிற. இப்போ என்ன ஆகுதுன்னா, டேவை வந்து ஜேகே வந்து தலையெல்லாம் தோட்டி விட்டு டேவை வந்து ஜேகே வந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு. தலையெல்லாம் தோட்டி விட்டு மம்மின்னு சொல்கிற வார்த்தை தாண்டி நிறைய வாட்டி டேன்னு யூஸ் பண்ணும்போது டேக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன குக்கி நீ என்னன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மம்மி நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் நான் உன் பேர் சொல்லக்கூடாதா என்ன. இல்லை குக்கி நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒன் டே இருக்கும்போது இதே சீன் மாதிரி குளிக்க வைக்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, டேவும் ஜேகேவும் குளிச்சுட்ருக்கும்போது ஜேகே என்ன பண்ணுறாரு, டேவ் வந்து நியூடாக ஜேகே ஃபஸ்ட் டைம் இப்போ அவர் குக்கி கிடையாதுல்ல, அப்போ இவர் வந்து இப்போ ஜேகே. அப்போ என்ன ஆகுது, ஜேகே வந்து ஃபுல்லாக மேலே கீழே இருக்க பார்க்கும்போது, என்ன குக்கி என்னை பார்க்குறேன், நான் இப்படி தானே உன்னை குளிக்க வைப்பேன், நீயும் என்கிட்ட இப்படி தானே குளிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஆமாம் மம்மி அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வாயெல்லாம் வளருது. ஜேகேக்கு என்னது இவ்வளோ நாளையுமே நம்மளை எப்படி தான் குளிக்க வச்சார்னா அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு அந்த ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, ட்ரெஸ்லாம் ஊற்றிட்டு இருக்கும்போது அவர் பேர் செஸ்ட்டில் வந்து டேவோட கையை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, நான் குக்கி கிடையாது, நான் குக்கி கிடையாது, நான் ஜேகே, எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு பழசுலாம் மறந்து போச்சு டே அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்ட பேருக்கு டே என்ன பண்ணுறான்னா லவ் சொல்கிறாரு. ஜேகே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே, நீ ஆனால் எனக்கு நீ இப்போ ஜேகேவாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு குக்கியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த குக்கிக்கு வந்து எதுவுமே தெரியாது, அந்த குக்கி ரொம்ப பாவம், எனக்கு அந்த குக்கியை ரொம்ப பிடிக்கும், அந்த குக்கி அந்த இன்னசென்ட்டை பார்த்து தான் எனக்கு லவ் வந்துச்சு ஜேகே அப்படின்னு வந்து டே சொல்லும்போது, அதுக்கு சொல்ல என்னால் மறுபடியும் குக்கியெல்லாம் மாறி நடிக்க முடியாது டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வந்து அந்த சீனை வந்து செஞ்சிடறாங்க. ஓகே நான் லாஸ்ட்டாக வச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் அங்கங்கே கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் வர கமெண்ட்டை பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறத பற்றி நான் யோசிக்கிறேன். ஓகேவா, அது சின்ன ஸ்டோரி தான், நான் பெரிய ஸ்டோரிலாம் நான் நிறைய இருக்குது, பேக் டு பேக் நான் தரேன். ஓகேவா, கமெண்ட் எனக்கு மஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பயோவில் வந்து என் ஐடி, இன்ஸ்டாகிராம் குரூப் ஐடி, டெலிகிராம் குரூப் ஐடி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, பாய். இன்னொன்று என்னென்னா, இந்த எபிசோடுக்கு அன்கட் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் அன்கட் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.